அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கம். மலர்ந்திருக்கும் இந்த காலை பொழுதில் இணைந்திருக்கின்றோம் பாண்டவ ஜோதிடர் நிகழ்ச்சியினூடாக. ஆன்மீக பயிற்சிகளுக்கு இடைவெளி என்பது கூடாது. நாம் உள்ளத்தாலோ உடலாலோ ஏதோ ஒரு தவறுகளை செய்து கொண்டு தான் இருக்கின்றோம். நல்லதை செய்தால் நல்ல வாழ்க்கை கிடைக்கும், கெட்டதை செய்தால் அதற்கான முத்திரை எங்களுக்கு குற்றப்படுகிறது. எனவே வாழ்க்கையில் நல்லதை செய்து ஆன்மீக ரீதியில் எங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைய வாழ்த்துகிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் ஜாதகம் தொடர்பான ஜோதிடம் தொடர்பான பல தகவல்கள் இன்றும் கூட எங்களுடைய நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்வதற்கு இணைந்திருக்கின்றார் பாண்டவ ஜோதிடத்தின் அதிபதியான கலாநிதி சர்மா சுவாமி அவர்கள். வணக்கம் சுவாமி. வணக்கம். இந்த தருணத்தில் நாங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் முற்றுமுழுதாக ஆன்மீக ரீதியான சில விஷயங்களை தான் நாங்கள் பேச போகிறோம். அதனால தொலைபேசி இன்னைக்கு தொலைபேசியில் மூலமாக நிறைய பேர்களை நாங்கள் தவிர்த்து கொள்கிறோம் அவங்களுடைய தொடர்புகளை. கூடுதளவு இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். ஏன்னா ஆன்மீகம் இப்போ ரொம்ப பின்தங்கிய ஒரு நிலையில் காணப்பட்டிருக்கு. ஆனால் அதை நிறைய பேர் தவறான முறைகளில் பயன்படுத்துகிறாங்க. இப்போ இந்த பாண்டவ ஜோதிட ரீதியாக பார்க்கும் போது இந்த ஆன்மீகம் என்றால் என்ன, இந்த ஆன்மீகத்தை பற்றி யார் தெளிவாக கூற முடியும் அப்படின்ற பற்றி சொல்ல முடியுமா? பொதுவாகவே ஆன்மீகம் என்றது தாய், பெற்ற தாய். எப்படி நம்ம தாயின் மூலம் தாயின்ற எப்படி எங்களுக்கு அரவணைச்சு அன்பு காட்டி வளர்க்குறாளோ அதே போல தான் ஆன்மீகம்ன்றது. தாய் தான் ஆன்மீகம். தான் பிறந்த பிறகு என்ன மதம் என்ன கடவுளை நீ கும்பிடணும், யார் எப்படி தகப்பன் யார் என்று சொல்கிறது கூட தாய் தான். அதே போல் தாய் காட்டுற வழியில் தான் ஆன்மீகம்ன்றது. நம்ம ஆன்மீகம்ன்றது நமக்கு தாய்க்கு மேலான ஒரு சக்தி. அப்படின்னா நாம் இறக்கும் போறையும் நாம் என்ன அளவில் ஆன்மீகத்தை கடைபிடித்து நாம் செல்கிறோமோ அது அமோகமான மோட்சத்தையே நம்ம கொண்டு விடும். அதனால் இப்போ காலத்தில் என்று சொன்னால் ஸ்ரீலங்காவில் எடுத்துட்டா இன்றைக்கி ஆன்மீகம்ன்றது என்று சொன்னால் அது ஒரு வீசு பொருள் மாதிரி ஆயிடுச்சு. ஆன்மீகம் பற்றி ஆன்மீகம் ஆன்மீகத்தை ஒரு தெளிவில்லாமலோ ஆன்மீகத்தை ஒரு மதிக்காத அளவோ ஆன்மீகம் என்ன அப்படின்றதோ அது எதுவுமே தெரியாது. தான் தோண்டித்தனம் மாதிரி மக்கள் நடக்கிறதுனால ஆன்மீகம் பின்னோக்கி செல்கின்றது. அதே போல் ஆன்மீகத்து பொதுவாக இப்போ என்ன எடுத்துட்டால் நான் ஒரு இந்துவாக பிறந்து எனக்கு மதம் முக்கியம், என் மதம் என் தாய் எனக்கு முக்கியம், ஆனால் என்னை சார்ந்தவர்கள் எனக்கு முக்கியம், என்னை பின்பற்றுவர்கள் எனக்கு முக்கியம். நான் அப்படின்னால இன்றைக்கு பண்டாரவளையில் உள்ள ஆலை அமைச்சு ஆன்மீகத்தை வளர்த்து ஆன்மீகத்தை உச்சகட்டத்துக்கு கொண்டு வந்துடுறேன். என்னை தோண்டி என்னை பின்பற்றி நிறைய மக்கள் வரணும். ஆனால் அப்படின்னா யாரையும் பின்பற்றி நான் போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஆனால் அப்படின்னால கல் தோண்டா மண் தோண்டா மண்ணுக்கு வந்த ஆன்மீக இந்து மதத்தினர் நம்ம இதை சரிவர நம்ம ஆராய்ஞ்சி சரிவர ஒரு குரு முக்கியம். அதாவது ஆன்மீகத்தை நமக்கு போகும் வழியில் ஒரு குரு முக்கியம். அந்த குருவோட ஆசீர்வாதம் அவரோட அணுகி நம்ம அவர் மூலம் சென்றோம் என்று சொன்னால் வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லாமல் நாங்கள் போகக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். ஆன்மீகம் ஒவ்வொருத்தருக்கும் ஆன்மீகம் மிக மிக முக்கியமானது. அப்படியில் சில பேர் இருக்காங்களே என்று சொன்னால் இப்போ பொதுவாகவே இப்போ நிறைய மக்களை நம்ம சந்திக்கும் பொழுது அவர்களுக்கு இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது இல்லை. ஒரு ஆன்மீகத்தை காலையில் நிரம்பி நம்ம தூய்மையாக இருந்து திருநீர் சிவனை நினைச்ச திருநீர் நம்ம நெற்றியில் பூசும் பொழுது நமக்கு இறைவனோட சம்பூர்ணமான நாள் அனுகிரகம் கட்டது. நம்ம நிறைய பேர் பார்க்குறோன்னா நாம் ஒரு இந்து மதம்னு சொல்லுவாங்க, நெற்றியில் குங்குமம் இருக்காது, திருநீர் இருக்காது. கட்டாயம் என்னென்று சொன்னால் ஏன்னா அதில் அவர்கள் அதை எப்படி ஏற்றுக்கிறார்கள் என்று தெரியல. இருந்த போதிலும் தான் ஒரு ஆன்மீகத்தில் தான் ஒரு இந்துவாக இருக்கிறவன் என்னென்னா கட்டாயம் திருநீர் அணியணும், திருநீர் ஏனணும், குங்குமம் கட்டாயம் நெற்றியில் பூசப்பட வேண்டும். அதாவது என்னென்னா நம் ஆன்மீகம் நமக்கு மேல்பட்ட அப்பால்பட்ட கடவுள் சக்தி நமக்கு கட்டாயம் கிட்ட வேண்டும். நாம் இன்றைய நாள் காலையில் எழும்பினால் நாம் சாயந்தரம் நித்திரைக்கு போகும் பொழுது வரைக்கும் நிறைய பிள்ளைகள் விட்டுறோம், நிறைய நம்ம குறைகள் விட்டுறோம், நிறையவே நமக்கு தெரியாமல் தெரிஞ்சோ நிறைய பிள்ளைகள் விட்டுறோம்னா இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம நெற்றியில் உள்ள குங்குமமும் திருநீர்னா நமக்கு மன்னிப்பு கொடுத்து நம்மளுக்கு நல்ல வழியில் இட்டு செல்லுது. அதாவது காலையில் எழும்பி நீங்கள் பாருங்கள், கோழி உச்சி மொழிகையோ முங்கல்வியோ திருநீர் இட்டு குங்குமம் விட்டு நெற்றியில் பாருங்கள், அன்றைக்கு ஃபுல்லாகவே மகாலட்சுமியுடைய தாண்டவம் உங்களோட மனசில் முகத்தில் தாண்டவம் ஆடும். இதை நிறைய பேர் செய்வதில்லை. என்னென்னா நாம் ஒரு இந்துன்னு சொல்லிக்கொள்ள ஒரு பெருமைப்பட வேண்டியது ஒழிய நாம் அதாவது என்னென்ன பசுந்தோ தோல் போற்றிய புலி என்று சொல்லுவாங்க இல்லையா, அப்படி என்ற மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது தெளிவாக வாழ்க்கை வாழணும். ஏன்னா ஆன்மீகம்ன்றது மிக சக்தி வாய்ந்தது. அந்த ஆன்மீகத்தில் நாம் தெளிவாக விடணும். ஆன்மீகவாதிகள் என்னென்னா மதிக்க கற்றுக்கொள்ளணும். ஆன்மீகவாதி சொல்கிற வார்த்தைகள் மிக சக்தி வாய்ந்த வார்த்தைகள். ஏன்னா ஆன்மீகவாதிகள் எல்லாமே படிச்சுட்டு தான் வருவாங்க. ஏன்னா எல்லாரும் படிச்சுட்டு எல்லாம் தெரிஞ்சுட்டு வருவாங்க. இந்து மதத்திலிருந்து நாம் இந்து மக்களை தான் நாம் சரிவர அவங்களை நம்ம பிழை செய்யாட்டி அவங்களுக்கு சரிவர நம்ம நல்ல காரியங்களை கொடுத்து ஆன்மீகத்திலிருந்து தெளிவான அவர்கள்
அவர்கள் நல்ல தெளிவான வழிக்கு இழுத்து செல்லக்கூடிய வாய்ப்பு வரும். இதே நேரத்தில் இப்படி ஒன்று வச்சுக்கொள்ளும். இப்போ நான் இன்னொரு மதத்தில் இதை விட்டுட்டு இன்னொரு மதத்தில் போய் அந்த மதத்தில் இருந்துக்கிட்டு நாம் என் மதத்தில் நீ இப்படி இப்படி தான் இருக்குன்னு சொல்லி என் மதத்தில் வந்து குறை சொல்கிறத விட நான் இருக்கும் மதத்தில் என்ன தவறுகள் இருக்கோ அதை திருத்தி கொண்டு என் மக்களை வழி நடத்துறது தான் மிகப்பெரிய பாக்கியம்ன்றது. அதை போல் ஒருத்தர் வந்து நிறைய என்னோட ஒரு கேள்வி கேட்குறாரு முந்தின நாள் வந்து என்னடா இந்த மாதிரிலாம் அப்படி இருக்குது சாமி, இதோடு இப்போ ஒரு மதத்தை விட்டு இன்னொரு மதத்துக்கு போயிட்டு இந்த மதத்துக்கு வந்து அறிவுரை இந்த மதத்துக்கு சொல்லும் பொழுது அதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறது அப்படின்னு சொல்லி. ஆனால் இருந்தாலும் சரி, அதுக்கு இப்படி ஒரு நான் உதாரணம் அவருக்கு என்னென்ன சரி, அவர் இந்த மதத்திலேருந்து இன்னொரு மதத்துக்கு போயிட்டு நம்ம மதத்தை பற்றி சொல்கிறார் வைங்க, இன்னொரு மதத்தை விட்டுக்கு அவர் போக மாட்டார்ன்னு சொல்லி என்ன நிச்சயம் இருக்குது. அதனால் வந்து தான் பெற்ற தாய் சாகு வரைக்கும் தாய் தான். தாயை விட்டுட்டு இன்னொரு அந்நியன் வீட்டில் போயிட்டு தாய் பாசத்தை காட்டி பெற்ற தாய்க்கு வந்து அவச்சொல் சொல்லுவன் வந்து ஆன்மீகவாதி கிடையாது. ஏன்னா அது உண்மையான ஆன்மீகன்வாதி என்னென்று சொன்னால் தான் மதத்துக்கு கடமையாற்றுவதே, தன் மதத்துக்கு கடமையாட்டி தான் தாய்க்கு அவள் வந்து பெற்ற தாய்க்கு வந்து கடைசி வரைக்கும் கடமை செய்ய பாடுபட்டவனு தான் ஆன்மீகவாதி என்றது. அதில் எல்லாத்துக்குமே கடவுள் வந்து ஆன்மீக சக்தி ஞான சக்தியை கொடுக்க மாட்டார். எல்லாமே சும்மா வந்து நானும் ஆன்மீகவாதி என்று சொல்லி தெருவில் தெரியுதை விட நான் இப்படி தான் வாழணும் என்ற ரீதியில் வந்து இந்து மதம் சொல்லுது. அதில் வந்து நீங்கள் வரணும் என்னென்னா பொதுவாகவே ஆன்மீகத்தை வந்து கற்றுக்கிட்டு ஆன்மீகம் மூலம் நீங்கள் ஒரு நல்ல தெளிவான சிந்தனைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏனெண்டா இப்போ நம்ம எங்களோட கோயில் வந்து ஆன்மீக பாடம் நடக்குது. அந்த ஆன்மீகத்தில் வந்து தெரியாதவங்களும் வந்து இதில் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு போயக்கு வந்து ஆன்மீகத்தில் வந்து என்னென்னா ஆன்மீகம் வந்து பஜன் நடத்திட்டு இருக்கிறோம். அதில் வந்து என்னென்னா இளம் தம்பதிகள் வந்து இளம் சிறர்கள் வந்து இளைஞர் யுவதிகள் வந்து ஆன்மீகம் தெரியாமல் பல பிழையான வழியில் அவர்கள் வந்து செல்கின்றார். அந்த ஆன்மீகம் மூலம் ஒரு முழுமையான மனுஷனாக மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆன்மீகத்தில் இருக்குது. ஆன்மீகத்தை சரிவர தெரிஞ்சிட்டு நடந்தால் எந்த விதமான குறை இல்லாமல் ஆன்மீகத்தில் தெளிவாக வாழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நாம் போகிற வழி நான் இப்படித்தான் வாழணுன்ற ரீதியில் தான் நீங்கள் எல்லோரும் வரையும் யாரோ ஒருத்தன் எவனோ சொல்கிறான்னு சொல்லி நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளக்கூடாது. ஏன்னாண்டா நீயாக தான் இருக்கணும் மொழிய நானாக தான் இருக்கணும். ஆனாண்டா நமக்கு எல்லாத்துக்குமே ஆன்மீகத்தில் வந்து நாம் என்ன மதத்தில் பிறந்திருக்கோமோ அந்த மதம் நமக்கு மிக முக்கியம். நம் தாய் நமக்கு முக்கியம். நாம் எதிர்பார்க்க வணங்கும் தெய்வம் முக்கியம். நாம் நடக்கும் ஆன்மீகம் முக்கியம். ஆன்மீகவாதிகள் சொல்லும் வார்த்தைகள் மிக பலமானது. அதுவும் போல் என்னென்னா அதை வந்து நீங்கள் சரிவாக செவிமடுத்து நடந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லாமல் வாழக்கூடிய வாய்ப்பும் கிட்டும். நிச்சயமாக ஆன்மீகத்தை வந்து நாங்கள் சரிவர வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நாங்கள் பயன்படுத்தும் போது எங்களுடைய வாழ்க்கையும் அதே மாதிரி வந்து ஒரு சீரான வாழ்க்கையாக அமையும். உங்களுடைய ஜாதகத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் கூட எங்களுக்கு இந்த தருணத்தில் அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்கும். தபால் மூலமாக இணைய விரும்பினால் சிவஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம் 18 கீழ் A சேனாநாயக்க மாவட்டம் பண்டாரவள என்ற முகவரிக்கு உங்களுடைய ஜாதக பிரதியை எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் மின்னஞ்சல் மூலமாக இணைய விரும்பினால் pj@vasantham.lk என்ற மின்னஞ்சல் மூலமாக கூட உங்களுடைய ஜாதக பிரதி மற்றும் அடிப்படை விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் தொலைபேசி மூலமாக உங்களுடைய முன் அனுமதிகளை பெற்றுக்கொள்ள விரும்பினால் அதற்கான தொலைபேசி இலக்கத்தை இப்போது உங்களுக்காக அறிய தருகிறேன். 07722270005 அல்லது 05722245592 அல்லது 05722245591 அல்லது 057322441 என்ற தொலைபேசி இலக்கங்களினூடாக உங்களுடைய முன் அனுமதிகளை பெற்றுக்கொள்ளலாம். பொழுதில் இணைந்திருக்கின்றோம் பாண்டவ ஜோதிட நிகழ்ச்சியினூடாக. இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் முற்றுமுழுதாக ஆன்மீகம் சம்பந்தமான பல தகவல்களை தான் உங்களுக்காக நாங்கள் அறிய தருகிறோம். அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் கடந்த 27ஆம் தேதி நடைபெற்ற சர்ப்ப யாகம். நாங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இந்த சர்ப்ப யாகம் பற்றிய நிறைய தகவல்களை நாங்கள் சொல்லியிருந்தோம். இப்போது அந்த யாகம் வந்து கண்டிப்பாக சிறப்பாக வந்து நடைபெற்றிருக்குது. எவ்வளவு தூரம் இந்த யாகம் வந்து சிறப்பாக நடைபெற்றதுடன் மக்கள் வந்து எவ்வளவு தூரம் அங்கு அந்த யாகத்திற்கு வருகை தந்திருந்தாங்க? பொதுவாகவே இந்த யாகத்தில் வந்து சொல்ல போனால் நிறைய ஒரு மிக சக்தி வாய்ந்த யாகம். பொதுவாக இப்போ உள்ள நாட்டில் உள்ள கொரோனா பிரச்சனை, சுகாதார பிரச்சனை, அதனால வந்து மட்டுப்படுத்தப்பட்டது ஒரு யாகத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 6000 பேர் அதுக்கு வந்து முன்பதிவு செய்திருந்தார்கள். போதில் என்னென்னா சுகாதார பிரச்சனை மத்தியில் எமக்கு வந்து அந்தளவுக்கு மக்களை எடுக்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் இல்லாமல் போய்விட்டது. காரணம் என்னென்னா அதுக்குரிய வந்து நம்ம ஒரு 150-200 மக்கள் வச்சு தான் செய்யக்கூடிய வாய்ப்பும் கிட்டியது. ஆனால் அந்தளவு இலங்கையில் வாழ் மக்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதம் கிட்டணுன்னு சொல்லி மிக சக்தி வாய்ந்த பூஜை மகா சிறப்பாகவே நடந்தது. யாகம் என்றது பொதுவாக
எங்கட கோயிலில் யாகம் நடக்குன்னு அது சிறப்பாக நடக்கும். அது போன்று அந்யோன்யமாக இருக்கும். யாகம்ன்றது அக்னி பஞ்சபூதங்கள் சங்கமித்து நடக்கிறது, என்ன சிவனை சாட்சியாக வச்சு நடக்கிறது. அதனால் யாகத்துக்கு வர்ற மக்களுக்கு எல்லாத்துக்கும் இம்புற்று ஒரு புனிதமாக ஆகிடுவாங்க. ஏன்னா புனிதமாகி மனசை சுத்தமாகி அவர்கள் எண்ணங்கள் சுத்தமாகி நாடி வந்த காரணங்கள் சுத்தமாகி எல்லாமே இங்கே, அதாவது எந்த அளவு அவங்க தேடி வர்றாங்களோ அதை விட 1000 வீதம் பலனோடு அவங்க கோயிலை விட்டு செல்லக்கூடிய வாய்ப்பும் கிட்டும். அதனால் வந்து மிக சிறப்பாக நடந்துச்சு. எல்லாத்துக்குமே நல்லா நடந்துச்சு. அடுத்த கட்டத்தில் வந்து நான் அது சம்மந்தமாக பூஜை வீடியோ நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்துவோம், தெளிவுபடுத்துவேன்டா. எல்லாருமே வீட்டில் இருந்தவாறு அந்த யாகத்தை பார்த்து கும்பிடக்கூடிய வாய்ப்பும் கிட்டும். ஏண்டா சர்ப்ப யாகம், ராகு கேதும் பாதி உருவம், நிழல் உருவம். அந்த நிழல் உருவம் வந்து நின்றா ஜாதக கட்டத்தில் வந்து அவர்களுக்கு இடம் கிடையாது. எந்த வீட்டில் போயிட்டு அவங்க 12 கட்டத்தில் இதில் போயிட்டு அவர்கள் இருந்தாலும் என்னென்னு சொன்னால் அங்கே வந்து நிச்சயமாக பகையாக இருந்தாலும் அவர்களுக்கு வந்து தீமையும் கொடுப்பாங்க, நல்லதும் கொடுப்பாங்க. இதை ரெண்டுமே சேர்த்து ஒரு தனி உருவமாக அமைச்சு தான் நாங்கள் வந்து இந்த சர்ப்ப யாகம் நடைபெற்றது. ஆனால் அப்படின்னா எல்லா இடங்களில் இருந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள் எங்களுக்கு தெரிஞ்சு. நான் என்னென்னா இந்த சர்ப்ப யாகத்தை கேள்விப்பட்டது மிகப்பெரிய சக்தியாக இருக்குது, மிக சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வர முடியாதவங்களுக்கும் சில வந்து நாங்கள் எங்களால் என்ற ஆசீர்வாதத்தை நம்ம தெரிவிச்சுட்டு அன்றைக்கு பெற்றுக் கொடுத்தோம். மிக சக்தி வாய்ந்து எல்லாருக்கும் எந்த குறையும் இல்லாமலுக்கு வந்த மக்கள் வராத மக்கள் எல்லாத்துக்குமே நன்மை பெற்று வாழணும். இந்த மிகப்பெரிய யாகம் மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிட்டுச்சு. நிச்சயமாக இந்த தருணத்தில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குறுகிய காலத்தில் வந்து இந்த பாண்டவ ஜோதிடம் வந்து பெரும்பான்மையான மக்கள் மத்தியில் வந்து போய் சேர்ந்திருக்காது. அது குறிப்பாக வந்து இந்த சகோதர மொழியில் வந்து ஒரு மாபெரும் வளர்ச்சியை கண்டிருந்தாலும் எங்களுடைய மொழியில் வந்து இவ்வளவு தூரம் இந்த குறுகிய காலத்தில் வந்து இவ்வளவு தூரம் வந்து பிரம்மாண்டமான முறையில் வந்து வளர்ச்சியை கண்டிருக்குன்னு அது ஒரு ஆச்சரியமான விஷயமாக தான் இருக்கும். இதற்கு என்ன காரணமாக இருக்குது? பொதுவாக ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கதவு மூடினால் இன்னொரு கதவு திறக்கும் என்ற ரீதியில். இப்போ பொதுவாக என்ன எல்லா மொழியும் பேசுவேன். எல்லா மொழியும் கிட்டத்தட்ட என்னால் முடியும் ஒரு 16 மொழி பேசக்கூடிய சக்தி என்னால் இருக்குது. ஏன்னா அந்த இதுக்கு வந்து மூல காரணமே எங்கள் அம்மா தான். ஏன்னா சின்ன வயசுலேயே எனக்கு அந்த எல்லாருக்கும் அந்த கல்வியை கற்கக்கூடிய எல்லா வசதியும் பண்ணி என் குழந்தை இந்த அளவுக்கு வரணும், இந்த அளவுக்கு உலக பிரசித்த வாழணும் என்று சொல்லி ஆரம்பத்திலேயே எங்கள் அம்மாவோட திட்டம். இப்போது அது காரணம் என்னென்றால், நான் பிறந்த உடனே என் ஜாதகத்தில் அப்படி ஒரு தெளிவு, அந்த தெளிவு இருக்கிறனால தான் நிழலுக்குள்ளே வாழுவேன் என்று சொல்லி வந்திருக்கு. அது போனேன்டா எனக்குன்னு கோயில், எனக்குன்னு தெய்வங்கள், எனக்குன்னு இல்லாமல் என்ன நாடி எல்லோரும் வருவேன். நான் யாரையும் பின்பற்ற மாட்டேன், எல்லாருமே என்ன பின்பற்றணும் என்ற ரீதியில் வந்தால் எல்லா மொழி தெரிஞ்சவனுக்கு எந்த கஷ்டமும் வராது, எந்த இடத்துலையும் சமாளிக்க முடியும். ஏன்னா வந்து நான் பாண்டவ ஜோதிடம் புன்னசிங்கள மொழியில் வந்து மிக பிரசித்தம் ஆயிடுச்சு. ஏன்னா வேர்ல்டு வைடாக உலக ரீதியில் எல்லாம் போயிடுச்சு. இப்போ தமிழ் மக்களுக்கு வந்து என்னென்னா இந்த ஜோதிட மூலம் ரொம்ப குறையாகவே இருந்து என்னென்னா, தமிழ் மக்களுக்கு வந்து ஜாதகன்றது பொதுவாகவே ஒரு ஜாதகர் நல்ல வழி நடத்தக்கூடியவன் ஒருத்தர் கிடைக்கலையேன்னு பெரிய ஒரு குறை இருந்தது இவ்வளோ காலமும். ஆனால் இப்போ வசந்தம் மூலம் பாண்டவ ஜோதிடம் மூலம் மக்களுக்கு வந்து மிகப்பெரிய சக்தியாக இந்த குறுகிய காலத்தில் வந்து என்னென்னா இவ்வளோ பிரசித்தமாக மக்கள் வந்து பாண்டவ ஜோதிடத்தை விரும்பி அவர்கள் வந்து விரும்பி வந்து சந்தோஷப்படக்கூடிய காரணம் நான் வணங்கும் தெய்வம் தான். அது சிவசக்தி என்றது அர்த்தநாதீஸ்வரர் என்ற ரீதியில் தான் நான் கும்பிட்டுருக்கேன். அந்த அம்பாளோட சக்தி தான் மக்களுக்கு. ஏன்னா ஒரு ஜாதகன்றது தெய்வீக சக்தி பொருந்தியதாக கொண்டு செல்ல வேண்டும். அப்படின்னா அந்த ஜாதகத்தில் வந்து என்னென்னா மகா சக்தி வாய்ந்த பலம் கிட்டும். பெருமதியும் கூட கேட்கும் மக்களுக்கும் பார்க்கும் மக்களுக்கும் என்னென்னா ஜாதகத்தின் வந்து நம்பிக்கை மிக மிக நம்பிக்கை வந்து துரிதமாக அவங்க அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை வரக்கூடிய வாய்ப்பு தான் பாண்டவ ஜோதிடன்றது. ஆனால் அப்படின்னா கல் தோண்டா மண் தோண்டா காலத்துக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்டதாக வந்தது அந்த பாண்டவ ஜோதிடம். கிருஷ்ண பரமாத்மா பாண்டவர பூமியை கர்ம பூமியை புண்ணிய பூமியை ஆக்கியது தான் பாண்டவ ஜோதிடம். ஆனால் கிருஷ்ண பரமாத்மான்னு தான் முழு சக்தியும் இந்த பாண்டவ ஜோதிடம் இருக்கனால பாண்டவ ஜோதிடம் எல்லாமே தெளிவாக சொல்லும். அதாவது என்னென்னா ஒரு மனுஷன் வந்து ஒருத்தர் பிறந்த தேதியை கொடுத்து சொல்லும் பொழுதுண்டா, இப்போ வேறொரு ஜாதகத்தை நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அவர் சொல்லுவார் இந்த கிரகருக்கு இந்த கிரகம் ஏதாவது ஒன்று பண்ணு அப்படின்னு விட்டுடுவாங்க இல்லையா. பாண்டவ வந்து அடிப்படை நீ இப்படிப்பட்டவள் தான் அப்படின்னு சொல்லி விட்டுரும். அதில் வந்து என்னென்னா அவருக்கு வந்து பதில் வராமல் போயிடும். ஏன்னா செய்த பிள்ளைகள் அதில் அப்படியே ரெக்கார்டிங்கில் இருக்கும். அதை வந்து செய்தால் அவனை வந்து இவ்வளோ காலத்துக்கு நேற்று வரை அவர் என்ன பிள்ளை செய்தாலோ நாளையிலேருந்து அவர் எப்படி வாழணுமோ அப்படிங்கிற ரீதியை பாண்டவத்தில் சொல்லிடுது. அதனால் மக்கள் ரொம்ப விருப்பம். அது நிறைய பேர் எல்லாருமே அதை வந்து பாண்டவ ஜோதி இன்றைக்கி நிறையவே ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டுட்ருக்காங்க. அது பொதுவாக இன்னொன்று கருத்து சொல்லிக்கொள்ள என்னென்னா, தொலைபேசியில் வந்து ஜாதகம் கேட்குறத வந்து கொஞ்சம் நீங்கள் தவிர்த்து கொள்ளணும். ஏன்னா எல்லாருமே பிஸி. அது நேர்ந்த தொலைபேசியில் சொல்கிறத விட நேரில் வந்து நீங்கள் சந்தித்து பார்க்கும் பொழுது மிக சக்தி வாய்ந்திருக்கும், மிக திருப்தியாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் வந்து தொலைபேசியில் வந்து இப்போ ஜாதகம் பார்க்குறத வந்து கேட்குறதையும் அதை தயவு செய்து விட்டுடுங்க. ஏன்னா அது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப சிரமமாக இருக்குது. நேரில் வந்துட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு.
நிச்சயமாயா நீங்கள் கூறியவாறே வந்து ஒரு சிறந்த ஜோதிடர் வந்து எங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொடுக்க மாட்டார் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து எங்கே கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் வந்து எங்களுடைய தொலைக்காட்சியினூடாக எங்களுடைய வசந்தம் தொலைக்காட்சியினூடாக இந்த பாண்டவ ஜோதிட ரீதியாக உங்களுடைய நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வந்து அது கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த தருணத்தில் வந்து அது உங்களால் மட்டும்தான் அது முடியும். ஏன்னா நிறைய பேர் வந்து உங்களுடைய அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு இப்போ வந்து அவங்க நிறைய செழிப்பாக வாழ்ந்து கொண்டிருக்காங்க அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம். குறிப்பாக வந்து நாங்கள் இந்த ஆன்மீக ரீதியாக பேசி கொண்டிருக்கும் போது எங்களுடைய தீய வினைகள், அதாவது எங்களுடைய காரியங்களை வந்து நிறைய பேர் வந்து செய்கிறதில்லை. முக்கியமாக வந்து இறந்தவர்களுக்கு வந்து இந்த திவசம், இந்த மூச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள் கர்மங்கள் வந்து அவங்க வந்து செய்ய மாட்டாங்க. இப்போ வந்து நிறைய பேர் வந்து அவங்களுடைய வேலை காரணமாக இதை வந்து செய்கிறதுக்கு மறுத்துடுறாங்க. இந்த பாண்டவ ஜோதிட ரீதியாக இதை வந்து நாங்கள் செய்யும்போது கண்டிப்பாக எவ்வளோ தூரம் வந்து ஒரு சிறந்த ஆன்மீகம் வந்து எங்களுக்கு கிடைக்குது. வந்து பிதிருக்கடன், அதாவது தாய் தப்பன். பொதுவாக இந்த ஆன்மா வந்து யாரிடன்னு நமக்கு தெரியாது, சரீரம் யாரிடன்னு நமக்கு தெரியாதுன்னா ஆன்மான்னு வந்திருக்கு. நமக்கு வந்து ஒரு அதிர்வு சக்தியை கொடுத்தது வந்து தெய்வம். அந்த அதிர்வு சக்தியை நம்ம வந்து கட்டி காத்து இந்த பூமிக்கு கொண்டு வந்தது, கருவறையில் வந்து 10 மாதம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கொண்டு வந்தது தாய். அந்த தாயை வந்து நம்ம கடைசி வரைக்கும் மறக்கவே முடியாது. ஏன்னா தாயின்ட்டு அப்படி தான். அதனால் வந்து என்னென்னா அந்த நம்ம வந்து தாய் இருக்கும் பொழுதும் கூட நம்மளை இந்த அளவுக்கு வளர்ந்து வாழ்த்தி வளர வச்சு வாழணும் என்று சொல்லிட்டு இறந்த பிறகும் அவங்க வாழ்ந்து கொண்டே இருக்கணும்னு நினைச்சின்று வாழ்கிறது தான் குழந்தை கூட. ஏன்னால் தாய் தான் அந்த நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய சக்தி என்றது. ஏன்னா என்னால் தாயை மறக்க முடியாது. என்னடா நான் தாய் சரியாக நான் செய்யண்டா என்ன இவ்வளோ தூரம் கொண்டு வந்த தாய் தான். அதுவும் போல் என்னென்னா அவங்க இறந்த பிறகு இருக்கும் பொழுது நம்ம அவங்களுக்கு என்ன கர்மங்கள் எப்படிலாம் செய்கிறோமோ அதே போல் இறந்த பிறகு நாங்கள் அதை கட்டாயம் செய்யணும். ஏன்னா அந்த கர்ம வினைகளை வந்து ஒரு குழந்தை பிறந்த பிறகு தாயை வந்து மறு ஜென்மம் எடுக்குது. அந்த குழந்தை பிரசவிக்க பெற்ற பிறகு தான் தாய் வந்து தாயாக இருக்கக்கூடிய அவளுக்கு உடம்புல உயிர் இருக்கான்ற வந்து அந்த வேகம் கூட அப்போ தான் வரும். அதனால் அந்த ஒரு பெரிய வருத்தத்தை வலியை வாங்கி கொண்டு வந்து தாய் இந்த குழந்தையை வளர்த்து சீராக்கி மகா சக்தி வாய்ந்த ஆக்கிட்டு நிலத்தில் வச்சு அவருக்கு எதிர்காலம் நல்லபடியாக வாழணும்னு விட்டுட்டு போய் இறந்த பிறகு இந்த குழந்தை வந்து என்னென்னா அந்த தாய் தகப்பன் இறந்த பிறகு அதோடு மறந்துட்டு அவளுக்கு எந்த காரியமும் செய்கிறதும் கிடையாது. ஆனால் அது கட்டாயம் என்னென்றால் நாங்கள் பிறந்த உடனே நட்சத்திரம்னு சொல்லி ஒன்று பார்த்துட்டோன்னா இறக்கு வரைக்கும் தான் அது இருக்கும். இறந்த பிறகு திதி என்று சொல்லி ஒன்று இருக்குன்னா அந்த திதி வந்து நம்ம கட்டாயம் வந்து அந்த ஒரு வருஷம் செய்யணும். அது இன்னொரு பக்கம் போல் இறந்த பிறகு நம்ம பிறந்த உடனே நட்சத்திரம் பார்த்து நம்ம ராசி பார்த்து செய்கிறோம். கட்டாயம் ஒரு வருஷம் வந்த உடனே என்ன பண்ணாங்க, கட்டாயம் முதல் பிறந்த நாள்னு சொல்லி ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. அது எப்படி கடன் வாங்கி சரி நல்லா கொண்டாடிடுவாங்க. அதே போல் ஒருத்தர் இறந்த பிறகு என்னென்றால் அந்த இறந்த அவர் அடக்கம் செய்ய வரைக்கும் துடிப்பாங்க ஒழிய இறந்த பிறகு அந்த ஒரு வருஷம் ஆகும்னு அவர் மறந்துடுறாங்க. அவருடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சா அவருக்கு என்ன நடந்தது, அவருக்கு எப்படி இருக்காங்களோ அந்த ஆத்மாவுக்கு என்னென்ன நன்றி செலுத்துகிறாங்களோ எப்படி வாழுது என்னென்ன இருக்கும் அப்படிங்கிற வந்து ரொம்ப வந்து அந்த கர்ம வினையில் எப்படி அனுபவிக்குது என்று சொல்லி யாருமே சிந்திக்கிறதில்ல. பொதுவாக குழந்தைகள் சிந்திப்பது கிடையாது. இறந்த பிறகு என்னென்னா ஒரு வருஷத்துக்கு இடையில் என்னென்னு சொன்னால் அந்த ஒரு வருஷ திவசம், அந்த திவசம் வந்து 10 நாள் முன்ன பின்ன தான் வரும் இல்லையா. ஒரு 10 நாளுக்கு என்னென்னா ஒரு வருஷம் சம்பூர்ண முடியும் முன்னுக்கு ஒரு 10 நாளுக்கு முன்னே வரலாம் அல்லது 10 நாளுக்கு பிறகு வரலாம். அந்த வருஷ திவசத்தை வந்து கட்டாயம் நாங்கள் ரொம்ப சிறப்பாக செய்யணும். சிறப்பாக செய்து வந்து என்ன சொன்னால் ஒரு 12 தானம் கொடுக்கணும். ஒரு பசுமாடு கூட தானம் கொடுக்கலாம். தூய்மையான உண்மையான பயபக்தி உள்ள குழந்தை, தாய் தகப்பன் மேலே உள்ள குழந்தை நம்ம ஒரு பசுமாடு கூட தானம் கொடுக்கலாம், பசுக்களுக்கு வந்து தானம் கொடுக்கலாம். ஆனால் அப்படின்னா என்ன அளவுக்கு நாங்கள் எந்த அளவு எங்களால் தாய் தகப்பனை வந்து ரொம்ப சிறப்பாக நினச்சி செய்கிறோமோ அந்த திவசத்தில் வந்து அவங்களுக்கு கோடான கோடி புண்ணியங்கள் கட்டும், கோடான கோடி நன்மைகள் கட்டும். அந்த பூஜையில் வந்து சமுத்திரத்தில் வந்து நாங்கள் ஸ்நானம் எள்ளு தர்ப்பணம் பண்ணி செய்யும் பொழுது எல்லா கங்கை சமுத்திர தேவியின் ஆசீர்வாதமே நமக்கு கிட்டும். நமக்கு கிட்டிய பிறகு என்னென்றால் நமக்கு பிறகு வர குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கு வந்து எந்த விதமான குறை இல்லாமல் அந்யோன்யம் அவளுக்கு வாழக்கூடிய வாய்ப்பு மறந்து திவசம் செய்யும் தர்ப்பணம் செய்து கங்கையில் செய்யும் பொழுது, கங்கை சமுத்திரத்தில் செய்யும் பொழுது நமக்கு பிறந்த குழந்தைகளுக்கு வந்து எந்த விதமான கஷ்டங்கள் இல்லாமல் வாழக்கூடிய வாய்ப்பு கங்கை சமுத்திர தேவியின் ஆசீர்வாதம் கிட்டும். இதை வந்து கட்டாயம் என்றால் ஒவ்வொரு ஜோதிடனும் அதை மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். ஏன்னா தெளிவு அந்த ஒருத்தனுக்கு வந்து ஒரு வாத்தியார்கிட்ட போய் நாம் படிக்கும் பொழுது அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு சொல்லிட்டு அவருக்கு பெரிய விளக்கம் சொல்லுவார். அப்போ தான் அது நம்ம மனதிலும் பதியும்னு சொல்லுவாங்க. இப்போ இதை வந்து ஒரு ஜோதிடன் இதுதான் இருக்குது, இந்த திவசம் தான் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு நேற்று ஒருத்தர் போன மரத்தில் ஒருத்தர் வந்து எனது தவப்பனை இருந்துட்டார், இந்த திவசம் வந்து பார்த்து சொல்லுங்கண்டா நான் சரியான
ஒரு பிஸியான நேரத்தில் அந்த நேரத்தில் என்ன பார்த்து சொல்லக்கூடியாத ஒரு நிலைமையில் நான் இருந்தேன். அதனால் எனக்கு ரொம்ப மனவேதனை என்னென்னா, அவர் வந்து அந்த திவத்தை தவப்பன்னு செய்யணுங்கிறத சரியாக செய்தாரோ இல்லையோ, ஆனால் என்னால் பார்த்து சொல்ல முடியலையேங்கிற நேரம் தான். ஏன்டா அந்த நேரத்தில் வந்து நான் ரொம்ப ரொம்ப வேலை போல் இருந்ததுனால என்னால் முடியல. இருந்தாலும் அவர் மன்னிச்சுக்கணும் அப்படின்ற ஒரு நான் சொல்லுவேன். ஆனால் தவப்பனுக்கு வந்து இறந்தவங்களுக்கு தாயோ தவப்பனோ இறந்த பிறகு அந்த ஒரு வருஷ திவச திதியை கட்டாயம் நீங்கள் சரிவர செய்திடணும். அந்த இறந்ததுலேருந்து 12 மாதம் நீங்கள் விரதம் இருக்கணும். விரதம் இருந்து 12 தானங்கள் கொடுத்து திவசத்தை நீங்கள் சம்பூர்ணம் பண்ணினீங்கள் என்று சொன்னால் அடுத்த வர ஜென்மம் வந்து உங்களுக்கு நல்ல புனிதமான ஜென்மமாக கிட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இல்லைன்னா அகோரமான ஜென்மமாக அமையும். அதனால் வந்து எல்லாருமே வந்து தாய் தகப்பன் இறந்த பிறகு திவசம் என்று சொல்லுவாங்க. அந்த திவசத்தை வந்து ஒரு வருஷ பூர்த்தி, அந்த பூர்த்தியை வந்து கட்டாயம் நல்லபடியாக நீங்கள் செய்திடுங்க. அந்த ஒரு வருஷ காலத்தில் வந்து எந்த ஒரு நல்ல காரியங்களும் செய்யக்கூடாது. சில பேர் நான் கண்டிருக்கிறேன்டா கேட்டு தாய் தகப்பன் செத்துட்டார் 3 மாதம் முடிஞ்சோன்னு தாலி கட்டிடும் கல்யாணம் செஞ்சிடலாமா அப்படின்னு பல பிரச்சனைகளை கேட்பாங்க. இருந்தால் என்னென்றால் நாமல் வந்து தாய் தகப்பன் நமக்கு இந்த பூமிக்கு கொண்டு வந்து நம்மளை மனிதன் ஆக்கின தாய்க்கு தகப்பனுக்கு ஒரு வருடம் இறந்த பிறகு ஒரு வருடம் பூர்த்தியாகி அவர்கள் திவசம் செய்து முடிக்கும் வரைக்கும் எந்த ஒரு நல்ல காரியங்கள் செய்வது நல்லது கிடையாது. அதை முடித்த பிறகு தான் நமக்கு வந்து அவர்களோட ஆசீர்வாதம் கிட்டும். அதுக்கு பிறகு ஒரு வருஷம் திவசத்தை எந்த குழந்தை வந்து சரிவர செய்தோ அந்த ஒரு வருஷத்துக்கு பிறகு அந்த குழந்தைக்கு எதிர்பாராமலேயே நல்ல பல நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அந்யோன்யம் வாழக்கூடிய வாய்ப்பும் கிட்டும். நிச்சயமாக நீங்கள் கூறிய வரை வந்து இயன்றளவு வந்து நாங்கள் தான தர்மம் செய்யும் போது எங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து அந்த புண்ணியம் கிட்டும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த தருணத்தில் மீண்டும் ஒரு முறை உங்களுடைய ஜாதகத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்கும். தபால் மூலமாக இணைய விரும்பினால் சிவஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம் 18 கீழ் ஏ சேனாநாயக்க மாவட்ட பண்டாரவள என்ற முகவரிக்கு உங்களுடைய ஜாதக பிரதி மற்றும் அடிப்படை விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். மின்னஞ்சல் மூலமாக இணைய விரும்பினால் pj@vasantham.lk என்ற மின்னஞ்சல் மூலமாக கூட உங்களுடைய ஜாதக பிரதியை எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். பொழுதில் இணைந்திருக்கின்றோம் பாண்டவ ஜோதிட நிகழ்ச்சியினூடாக. இன்றைய நிகழ்ச்சியில் முழுதாக உங்களுக்கு ஆன்மீக ரீதியான பல சிந்தனைகளை தான் நாங்கள் இன்றைய காலை பொழுதில் உங்களுக்காக கொடுத்துக்கின்றோம். அந்த வகையிலேயே நாங்கள் ஆரம்பத்தில் பேசியிருந்தோம், இந்த திவசம் பற்றிய நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தோம். ஆனால் இந்த காலத்தில் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து திவசம் செய்யும்போது சில விதிமுறைகள் வந்து கடைபிடிக்க மறுத்துடுறாங்க. ஒவ்வொருத்தர் சரியாக செஞ்சாலும் ஒவ்வொருத்தர் சில ஜோதிடர்கள் அறிவுரையில் வந்து அதை தவறாக தான் செய்கிறாங்க. ஸோ இதை வந்து நாங்கள் ஒரு பாண்டவர் ஜோதிட நிகழ்ச்சியினூடாக நாங்கள் சொல்லும் போதே இந்த திவசம் செய்வதற்கு என்ன மாதிரியான விதிமுறைகள் வந்து இருக்குது? இல்லை, பொதுவாக எப்படி ஒன்று இருக்குன்னா, ஒரு ஆத்மா ஒரு தாய் தகப்பனும் இறக்கும் பொழுது அவர்கள் மனதில் தோண்டும் கடைசி வார்த்தை, இறக்கும் பொழுது கடைசி வார்த்தை ஒன்று அந்த அன்பான ஆசையான குழந்தையிடம் சொல்லுவாங்க. அதுதான் திவசம்ன்றது. அப்போ அவங்களுக்கு ஒரு 10 குழந்தை வச்சோ ஒரு 5 குழந்தையோ இருக்குன்னு வைங்களேன். அப்போ அந்த கடைசி ஆத்மாவை பிரியும் பொழுது அவங்க சொல்லும் அந்த வார்த்தை தான், அந்த வார்த்தை சொல்கிற குழந்தைக்கு தான் அந்த எல்லா கர்மங்களும் செய்யக்கூடிய வாய்ப்பும் கிட்டும். அப்படின்னா இப்போ நாங்கள் எங்கள் லைன் எடுத்துட்டால் 11ஆம் நாள் வந்து நாங்கள் எல்லா கர்மங்களும் நம்ம செய்து முடிச்சு எல்லாமே அது சமுத்திரத்தில் நம்ம முடிக்கும். சமுத்திரம் முடிச்சுட்டு ஒரு வருஷம் எப்படியும் திவசம் எல்லாத்துக்கும் ஒரு வருஷம் கட்டாயம் செய்யணும். அப்படின்னு என்னென்னா அதை வந்து அந்த திவசத்தை செய்யும் பொழுது நான் அது ஒரு வருஷத்தில் தான் கட்டாயம் செய்யணும். இறந்த பிறகு அந்த 30 நாள் கூடையில் செய்யக்கூடிய 7 காரியங்கள் இருக்குது. அந்த 7 காரியங்கள் வந்து நம்ம கட்டாயம் செய்தி ஆகணும். அந்த செய்தி ஆகணும் தான் அதில் வந்து என்னென்னா அந்த இறந்த பிறகு அந்த ஆன்மா வந்து வெளியிலேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்குது, என்னென்ன பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து நிறைய ஆசைகள் இருக்குது. அதை இறந்த பிறகு இறக்க முன்னே அவங்கள்ட்ட இருக்கும், நான் இறந்தால் நான் இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் என் வாழ்க்கை இருக்கணும், என் ஆத்மா இப்படி தான் சாந்தி அடையணும்னு சொல்லுவாங்க. இறந்த பிறகு அது பார்க்க என்னென்னா என்னை எப்படி எந்த அளவுக்கு சிறப்பாக இதை வந்து செய்கிறாங்கன்னு சொல்லி முதல் வந்து அவர்களை வந்து ஸ்நானம்னு சொல்லி ஒன்று கங்கை ஸ்நானம்னு சொல்லி, ஏன்னா அந்த சரீரம் வந்து இறந்த பிறகு அந்த கங்கை ஸ்நானம்னு சொல்லி கட்டாயம் அதை செய்யணும். ஏன்னா கங்கை நீர் கொண்டு தான் அதை செய்யணும் கட்டாயம். அது எந்த அளவு தூரத்தில் இருந்தால் என்னென்னு சொன்னால் 1 லிட்டர் தண்ணி கங்கையில் இருந்து கூட நீர் கொண்டு போய் அந்த சரீரத்துக்கு ஊற்றி ஸ்நானம் பண்ணி வந்து நம்ம அடக்கம் செய்யும் பொழுது என்னென்றாலும் அவர்களுக்கு முன்பிறவியில் நம்ம செய்த பிறவிலோ நாம் முன்னுக்கு பிறந்த பிறவியில் உள்ள தோஷங்களும் அன்றைக்கு விலகிடுது. அன்றைக்கு விலகி இந்த கர்மாதி அந்த 7 ஜென்மத்தின் 7 பெற்ற பலன் வந்து நமக்கு கிட்டும். அந்த 7வது ஜென்மம் பலன் வரும் பொழுது என்னென்னா நம் குடும்பத்தில் வந்து இப்போ கணவன் மனைவி குழந்தை பாருங்க, அப்படி அந்த நல்ல ஆசீர்வாதம் கிட்டிய குழந்தை குடும்பம் வந்து அந்யோன்யமாக இருக்கும். அந்யோன்யமாக அவர்கள் வந்து ஒரு சின்ன பிள்ளை மாதிரியே இல்லாத வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்களேன்னு அது பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கணும். சில பேர்த்துக்கு வந்து ஐயோ சண்டை அடிச்சுக்கிட்டு தொல்லை பண்ணிக்கிட்டு ஒரு நிம்மதி இல்லாமல் திருப்திகரமாக அதை இல்லாமல் வாழக்கூடிய வாய்ப்பும் வருது இல்லைங்களா. அதனால என்னென்னா அந்த நாம் இறந்த பிறகு அந்த செய்யக்கூடிய அந்த 7 நாள் 30 நாளுக்குள்ளே அந்த 7 கர்மங்களை நீங்கள் சரிவர
பரிகாரம் செய்யலை என்றால் உங்களுக்கு பல சிக்கல்களையும் பல வழியிலையும் பிரச்சனைகளை நீங்கள் அனுபவிச்சு தான் இருக்கும். ஏன்னா இறந்த பிறகு ஒரு குடும்பம் ஆத்மா இறந்துருச்சு பிறகு அந்த குடும்பம் அந்த 30 நாளுக்கு பிறகு நிறைய பிரச்சனைகளை நீங்கள் அனுபவிக்க வரும். சண்டை சச்சரவு வரும், குடும்பத்தில் சஞ்சரவு வரும், பல பிரச்சனை நிறைஞ்சிருக்கும். அந்த ஒரு மாதத்தில் அந்த 7 கர்மங்கள் சரியாக செஞ்சிட்டால் அதுக்கு பிறகு ஒரு மாதத்துக்கு பிறகு மிகப்பெரிய அந்யோன்யமாக சந்தோஷமாக அந்த குடும்பத்தில் வாழ்ந்துட்டுருக்கான். இப்படியான நிறைய இதுகள் பாண்டவ ஜோதிடர் நிறைய விளக்கங்கள் இருக்குதானண்டா. வேற ஒரு ஜோதிடத்தின் மூலம் உங்களுக்கு தெரியாத நல்ல காரியங்கள் பாண்டவ ஜோதிடம் மூலம் மிக தெரிஞ்சு சொல்கிறோம். எதிர்காலத்தில் இப்படியானதுகள் என்ன மக்கள் ஆன்மீகம் மூலம் நாங்கள் எல்லாமே தெளிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இருக்குது. அதை நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். நிச்சயமாக நாங்கள் இன்றைய காலை பொழுதில் ஆன்மீகம் சம்மந்தமான நிறைய தகவலை நாங்கள் சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அதற்கு முன்னாடி உங்களுடைய ஜாதகத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் மீண்டும் ஒரு முறை அதற்கான வாய்ப்பை உங்களுக்காக நான் சொல்ல இருக்கிறேன். தபால் மூலமாக இணைய விரும்பினால் சிவஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயம் 18 கீழ் ஏ சேனாநாயக்க மாவட்ட பண்டாரவள என்ற முகவரிக்கு உங்களுடைய ஜாதக பிரதி மற்றும் அடிப்படை விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் மின்னஞ்சல் மூலமாக இணைய விரும்பினால் pj@vasantham.lk என்ற மின்னஞ்சல் மூலம் கூட உங்களுடைய ஜாதக பிரதி மற்றும் அடிப்படை விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். அதே சமயத்தில் தொலைபேசி மூலமாக உங்களுடைய முன் அனுமதிகளை பெற்றுக்கொள்ள விரும்பினால் அதற்கான தொலைபேசி இலக்கத்தை இப்போது உங்களுக்காக அறிய தருகிறேன். 07732277005 அல்லது 05722245592 அல்லது 05722245591 அல்லது 05722323441 என்ற தொலைபேசி இலக்கங்களினூடாக உங்களுடைய முன் அனுமதிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்றைய நிகழ்ச்சியில் ஆன்மீகம் சம்பந்தமான எங்களுடைய மனதில் நிறைய அறிவூற்றலை எங்களுக்காக பகிர்ந்து கொண்ட கலாநிதி சர்மா சுவாமி அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நன்றி ஐயா. மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் பழைய விடயங்களை சந்திக்கும் வரை இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு பொன்னான நாளாக அமைய வேண்டும் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.